நீங்க இருதயத்தை பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர். அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர். நீரின்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வலுவாது என்னை காத்து உமக்காய் நிறுத்தீர். கல்வாரியின் அன்பினையை கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் இரத்தத்தாலே கழுவிங்க இருதயத்தை. கழுவும் இரத்தத்தாலே கழுவிங்க இருதயத்தை. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். ஜெயமெற்றி மாமிசம் சாக தேவ அருள் செய்குவீர். சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். ஜெயமெற்றி மாமிசம் சாக தேவ அருள் செய்குவீர். கல்வாரியின் அன்பினையை கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் இரத்தத்தாலே கழுவிங்க இருதயத்தை. கழுவும் இரத்தத்தாலே கழுவிங்க இருதயத்தை. பொன்னையும் பொருளையும் விரும்பேன், மண்ணின் வாழ்வையும் வெறுத்தேன். மன்னவன் இயேசுவின் சாயல் இந்நிலத்தை கண்டதா. பொன்னையும் பொருளையும் விரும்பேன், மண்ணின் வாழ்வையும் வெறுத்தேன். மன்னவன் இயேசுவின் சாயல் இந்நிலத்தை கண்டதா. கல்வாரியில் அன்பினையை கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையை கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் இரத்தத்தாலே கழுவிங்க இருதயத்தை. கழுவும் இரத்தத்தாலே கழுவிங்க இருதயத்தை. ஆவியாத்மாவுள் சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தேன். ஆலயமாகிய இப்போ ஆசீர்வதித்தருளும். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர். அல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா பலிபீடத்தில் அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. அப்பா உமோடு அப்பா கிட்டி நெருங்கி சேர விடாதபடிக்கு தகப்பனே என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அப்பா அத்தனையும் அப்பா அப்பா சுட்டரிக்கும்படியாக தகப்பனே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. அப்பா உங்களுடைய ரத்தத்தினால் தகப்பனே அப்பா என்னென்ன அப்பா குறைகள் இருக்கிறதோ எல்லாத்தையும் அப்பா நிறைவாக மாற்றும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த பாடல் பாடலாம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி
இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவின ரத்தத்தாலே சுகம் தந்த காயத்தாலே Hallelujah. Hallelujah, 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 hallelujah. Nandi Dopane, Nandi Raja, Nandi Raja. ಸ್ತೋತ್ರ ಆಡವರು ಎಲ್ಲರ ಕಣ್ಗಳಿಗೆ ಮೂಡಿ ಎಲ್ಲ ಸ್ತೋತ್ರ ಎಲ್ಲರ ಕಣ್ಗಳಿಗೆ ಮೂಡಿ ಎಲ್ಲ ವಾಯಿಗಳ ತೆರೆದು ಹಾಲೆಲೂಯಾ ಹಾಲೆಲೂಯಾ ಆಮೆನ್ ಹಾಲೆಲೂಯಾ 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 ನಂದಿ ತಾವಪನೆ ನಂದಿ ರಾಜ ಆಮೆನ್ ಹಾಲೆಲೂಯಾ 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 ನಂದಿ ರಾಜ ಸ್ತೋತ್ರವನ್ನು ತಾವೆ நல்ல ಸ್ತೋತ್ರವನ್ನು ஆமென் ஸ்தோத்திர ராஜா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஸ்தோத்திர ராஜா ஆண்டவரே அப்பா என் தகப்பனே இந்த 6 நாள் எங்களை பலனோடு கத்தாவே அப்பா நடத்தினீரே ராஜா பலனோடு நடத்தினீரே ராஜா ஒரு குறைவின்றி நடத்தினீரே ராஜா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் எல்லாரும் அப்பாவுக்கு நன்றி சொல்றோம் ஆமென் ஹalleluya 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 எல்லாரும் வாயில சத்தத்தை நல்லா உயர்த்தி ஆமென் ஹalleluya ஸ்தோத்திரம் மாத்திரம் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா
அப்பா உம்மை நன்றியோடு 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 ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா. உம்முடைய மகிமை 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 அப்பா, உம்முடைய மகிமைக்காய் ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே உம்முடைய மாட்சிமைக்காய் ஸ்தோத்திர ராஜா. உன்னதத்தில் இருந்து எங்களை விசாரிக்கிறவரே அப்பா, உன்னதமானவரே, உயர்ந்தவரே அப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கங்க யாரும் பார்க்க வேணாம், நீங்க அப்பா மாத்திரம் பார்த்து ஸ்தோத்திரம் மாத்திரம் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணிடுங்க, ஸ்தோத்திரம் பண்ணிடுங்க. முதல் நாள் பிப்ரவரியுடைய முதல் நாள் ஆராதனை, முதல் பலி செலுத்துகிற நாள். நன்றி இருதயத்திலிருந்து ஆழத்திலிருந்து அப்படியே நன்றி செலுத்தி அப்பாவை நாம் ஆராதிக்கிற ஒரு வேலை. வேற எதையும் நினைக்க வேணாம், அது இல்லை இது இல்லை, அந்த போறேன் இந்த போறேன், இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்னும் கொஞ்ச நாட்கள் தான், கொஞ்ச ஆண்டுகள் தான் நாம அப்பாவை ஆராதிக்க போறோம். கடைசி நேரத்துல நாம இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்லா பின்னாடி நல்லா சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா. அப்பா உங்க ஸ்தோத்திரம் அப்பா. நல்ல வாயில திறந்து அப்பான்னு கூப்பிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா உம்மை துதிக்க. நல்லா கொஞ்ச நேரம் வாயில திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்லா துதிங்க, துதிப்படி செலுத்துகிற நேரம் துதி, நல்லா துதிங்க. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறேன். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிற ராஜா. நீர் உயர்ந்தவர், உயர்ந்தவர், உயர்ந்தவர். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா பிதாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினவரே அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. அன்னால் உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே அப்பா இருதயத்தை உருவாக்கி துதித்த பொழுது என் தகப்பனே சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசியை கொடுத்தீரே அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். சத்தை உள்ளத நல்ல விசுவாசத்தோடு விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய என் தெய்வமே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிற ராஜா. அப்பா உம்மை துதிக்கிற ராஜா, உம்மை துதிக்கிற ராஜா. நான் வந்தடைய தக்கதான கண்மலையே உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிற ராஜா. ஆமென். நல்ல விசுவாசத்தோடு கொஞ்ச நேரம் துதிங்க. ஆமென். நீங்க துதிக்க 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 உங்களுக்கு முன்பாக இருக்கிற எந்த தடையா இருந்தாலும் சரி அது அப்படியே உடைந்து போவதை நீங்க பார்ப்பீங்க. எரிகோ மதில்கள் ஆமென் உடைந்து போனது நாம பார்க்கணுமா? இப்ப ஹல்லேலூயா. நல்லா துதிக்க 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 தான் உங்க எல்லைகள் விரிதாகும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா துதிங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா துதிக்கிற எந்த கட்டா இருந்தாலும் சரி, எந்த ஒரு வர வேண்டிய எந்த காரியமா இருந்தாலும் எந்த கட்டையா இருந்தாலும் நீங்க துதிக்க 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 ஆமென். எல்லாம் உடைந்து விடும், எல்லாம் உடைந்து விடும். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். 2 மீன்களை ஆண்டவரே 6 லட்சம் புருஷர்களை ஆண்டவரே சாப்பிடத்தக்கதாய் ஆண்டவரே மீது எடுத்து வைத்தவரே அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு 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 இம்மட்டுமா என் வீட்டில் அப்பமும் தண்ணீரும் குறையாமல் பார்த்து கொண்டீங்களப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு ஏதாவது தடை இருக்குமானால் ஏதாவது பிரச்சனை இருக்குமானால் ஆண்டவரே அந்த பிரச்சனை மேல இப்போ துதிக்கிற ராஜா. அந்த பிரச்சனை மேல அப்பா உம்முடைய ரத்தத்தை வைத்து துதிக்கிற ராஜா. உம்முடைய ரத்தத்தை துதிக்க அப்பா வைத்து துதிக்கிற ராஜா. உம்முடைய ரத்தத்தை வைத்து துதிக்கிற ராஜா. எஸ், ஹல்லேலூயா. இப்பொழுது எல்லா கட்டைகளும் உடைகிறது ராஜா. அப்பா உம்மை ஆராதிக்கிற ராஜா. இப்பொழுது உம்மை ஆண்டவரே நீர் உம்முடைய ரத்தத்தை சிந்தி எல்லா கட்டைகளும் உடைக்கிறேன். எல்லா சாபமான காரியங்கள் ஆண்டவரே என் வாழ்க்கையிலே ஏன் இப்படி நடந்தது என்று சொல்லி ஆண்டவரை யோசிக்கிற மகனுடைய எல்லா கடைகள் மேலும் ரத்தத்தை வைக்கிற
பரிசுத்தரே 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 உம்மை ஆராதிக்கிறோம் 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 ஆராதிக்கிறோம். நல்ல கண்களை மூடி ஆராதிக்கிற வேலை தேவனுக்கு மகிமை செலுத்துகிற ஒரு நேரம். நல்ல பயபக்தியோடு கூட ஆராதனை 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 ஆராதனை. நாம் நல்லவர்கள் என்று அல்ல, அவருடைய மகா தயவினாலும் இரக்கத்தினாலும் இரக்கத்தினாலும் நம்மை மீட்டெடுத்தாராம். ஆமென் அல்லேலூயா. நம்ம நல்லவர்கள் என்று அல்ல, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக பலியானாரே, அந்த கிருபையை நாம் ஆராதிக்கிறோமா? அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியாவே அப்பா, நாங்கள் ஆராதிக்கிறோம். வாயில திறந்து ஆராதிக்கிறோம் 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 ஆராதிக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நல்ல கரங்களை ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காக்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காக்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், நான் அதிசயமாய் உன்னை நடத்திடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நல்ல வாயில திறந்து அவ்வளவுதான் சத்தம். நல்லா ஆமென் அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. நல்ல கரங்களை தட்டி திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீராவையும் துடைத்திடுவேன், உன் கண்ணீராவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. இதற்கு ஆழ்ந்தது. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை சேர்த்திடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை சேர்த்திடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நல்ல கரங்களை தட்டி ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை,
ஜெபித்திடுவாய். ஆதியில் உம்மைய ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய். தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நல்லா பாடுங்க பாடுங்க. Yes, hallelujah, 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 hallelujah. Amen. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நல்ல சத்தத்தை வைத்து ஆமென். நல்லா செல்லுங்கள், நல்லா வாய்கள் ஆமென். எஸ் பாபா பாபா ராதியாரா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. 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 நான் உன்னை காண்கின்ற தேவன். கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன். கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. இருபத்தி ஆறு தானே. ஆமென். அவர் உன்னை காண்கிற தேவன். அவர் உன்னை காண்கிற தேவன். அவர் உன்னை காண்கிற தேவன். அவர் உன்னை காண்கிற தேவன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருதயத்தில் உண்மையாய், இருதயத்திலிருந்து உண்மையாய் செய்கிறது. செய்யும் சண்டையெல்லாம் செய்கிறது. உன் சண்டையெல்லாம் செய்கிறது. நீண்ட நாள் உன் இருதயத்தை வாக்கு வதைக்கிற எல்லா காரியமும் செய்கிறது. ஏன்? அவர் காண்கிற தேவன். நன்றி அப்பா, நன்றி ராஜா. எல்லாரும் கண்களை மூடி, சின்ன பிள்ளைகளெல்லாம் கண்களை மூடி அப்பா ஆராதிக்கிற ராஜா. நீரை காண்கிற தேவன். எங்களுக்காக பிறவை ஏற்படுத்தின தேவன். எங்கள் தாவத்தை தீர்த்த கண்மலை, ஜீவ கண்மலை. Amen. Hallelujah. 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 மகளே, மகளே, உன் இருதயத்தில் ஆழத்தில் ஒரு எண்ணம் உண்டு. அதை தூக்கி போடு. இன்னொரு சில ஆண்டுகளுக்குள்ளே நான் வரப்போகிறேன். என்னை நீ மகிமைப்படுத்து. இன்னும் சில நாட்கள் தான், இன்னும் சில நாட்கள் தான் என்னை மகிமைப்படுத்தி. அந்த துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை. எத்தனை ஆண்டுகள் கழிந்து போனது. உன் இருதயத்தில் இருக்கிற அந்த எண்ணத்தை தூக்கி போடு. ஆமென். ஷகபலா ராதியாரா. அருமையான சகோதரனே, ஆராதிக்க வந்திருக்கிற நீ சும்மா இருக்கவே கூடாது. நல்ல கரங்களை கட்டி, நல்ல கரங்களை கட்டி. அவர் உன்னை காண்கிற தேவன். அவர் உன்னை காண்கிற தேவன். அவர் உன்னை காண்கிற தேவன். உனக்காக துறவை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். உன் பக்கத்திலே இருக்கிறது. உன் பக்கத்திலே இருக்கிறது. உன் இருதயத்தை தர, உன் இருதயத்தை தர ஞான கண்மலையாகிய அந்த கண்மலையின் ஜீவ ஊற்று ஒருபோதும் தாகவே வராது. ஒருபோதும் தாகவே இருக்காதா. எல்லாரும் கண்கள், நல்ல கண்களை மூடி, நல்ல கரங்களை தட்டிக்கொண்டே இருங்க, தட்டிக்கொண்டே இருங்க. ஆமா, நீ இருதயத்தில் விசுவாசிக்கிற வரையும் உனக்கு ஒரு துறவு உண்டு என் மகனே. உனக்கு ஒரு துறவு இருக்கிறது மகளே. நீ பயப்படாதே. அவர் கண்மலையா, அவர் கண்மலையா, அவர் கண்மலையா. ஜீவ ஊற்று அதிலிருந்து வருகிறதா, ஜீவ ஊற்று அதிலிருந்து வருகிறதா. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். Now is the time. Yes, சரி, 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 சரி. சபல கபரதியா ரபா. உரபா, நீ பெற்றுக்கொள், நீ பெற்றுக்கொள். உன் பக்கத்திலே இருக்கிறதாம் அந்த துறவு. உரபா சபலவ ரபதியா ரபா கபலவா. உரபா சபலவ ரபா. என் கண்மலையே உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா. என் துறவே உம்மை
ஆராதிக்கிற ராஜா. ஆண்டவரே அப்பா சபலபலமா நீங்க பேசினாதான், நீங்க ஆராதித்தாதான், நீங்க துதித்தாதான், நீங்க மகிமைப்படுத்தினாதான் அந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் வருமா. நீங்க அடிக்க கூடாது, நீங்க பேசுங்க. அப்பா நான் ஒன்றுமில்லை அப்பா, நீர் என்னை காண்கிற தேவன் அப்பா, நீர் என்னை பார்க்கிறவர் அப்பா, என்னை விசாரிக்கிறவர் அப்பா. கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, என்னை காண்கிற தேவனாமே, நீர் என்னை காண்கிற தேவனாமே, நீர் என் கண்மலை அப்பா, நீர் என் கண்மலை ஆண்டவரே. எனக்காக யாவையும் கல்வாரி சிலுவையிலே முடித்து தீர்த்திரேராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீர் என்னை காக்கின்ற தேவன், கண்மணி போல் என்னை காப்பீர். நீர் என்னை காக்கின்ற தேவன், கண்மணி போல் என்னை காப்பீர். என்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆராதிக்கிறோம், உங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, தன்னை மட்டுமாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுமில்லை, நீதியான நேரத்தை உங்களுடைய கருத்துல கொடுக்கிற ராஜா. நீர் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே வந்த பிள்ளைகளை கத்தாவி நிறைவாய் மீதமாய் எடுத்து செல்ல கத்தர் உதவி செய்யுங்கப்பா. எல்லா கன மகிமை துதியும் வழியும் இல்லை எடுத்து கொடுங்க. உங்களை தரை மட்டுமாய் தாழ்த்துவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே நின்று வந்தோமா நம்ம சங்கீத கானத்துக்குள்ளாய் போகலாம். அம்மா அவர்கள் சங்கீதம் வாசிப்பார்கள். யாவரும் எழுத நிற்போம். 95வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணை கண்மலையை சங்கீர்த்தனம் கண்ட கடவோ பாருங்கள். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். விட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் பிரியையும் கண்டார்கள். சேர்ந்து வாசிப்போம். ஹல்லேலூயா. உட்காருங்க. ஹல்லேலூயா. சத்தமே உங்களை காட்டி விட்டுரும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு உற்சாகமா இருக்கிறீங்கன்றது உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. ஹல்லேலூயா.
அவருடைய நாமம் பெரியதுங்க. எதுவுமே உங்க பிரச்சனை எல்லாம் பிரச்சனையே கிடையாது. நீங்க அந்த பிரச்சனையை நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களை வேற மாதிரி கொண்டு போயிடும். அல்லேலூயா. ஆமா, அதனால அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் நம்ம நடத்துகிறார். அவர் நாம பலத்தை துருகும். அல்லேலூயா. நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் தங்கிருமா, சுகமா இருக்கணுமா. நீங்க அப்போனா நல்லா ஆரோக்கியமா இருக்கிறீங்கன்னா நல்லா சத்தத்தோடு அவரை ஆர்ப்பரிக்கணும், ஆராதிக்கணும். அல்லேலூயா. ஊழியக்காரர்களாகிய நாங்கள் உங்களை நல்லா கண்டுபிடிச்சிடுவோம். ஏன்னா நீங்க இந்த ஆடு எப்படி பலவீனமா இருக்குதா இல்ல எதுவும் பிரச்சனை இருக்குதானா அந்த சத்தத்தை வச்சுதான். நல்ல ஆடெல்லாம் பாருங்க, நல்லா நம்ம வளர்க்குறோம்னா அந்த ஆடு முடியாது நம்ம மேல தாவும், நல்லா குதிக்கும். அந்த மாதிரி நாய்க்குட்டிங்களை பாருங்க, நாயோட எவ்வளவுதான் சாப்பாடே வைக்காம கூட நீங்க போயிட்டு 2 காலத்துக்கு அப்படியே கடிச்சு முத்தம் போடும். அந்த மாதிரி ஆரோக்கியமா இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. தன் எஜமானை குறித்த உயர்வான எண்ணங்கள் இந்த ஆட்டுக்குட்டிக்கு இருக்கிறது, நாய்க்குட்டிக்கு இருக்கிறது, மனுஷனாங்க நமக்கு தான் இல்லை. அல்லேலூயா. 6ஆம் வசனத்தை யாராவது ஒரு நல்ல சத்தம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் பணியிட கடவும் வாருங்கள். அல்லேலூயா. ஆமா, இது நிறைய சங்கீதங்கள் இருக்குது. நல்லா பிள்ளைங்களாம் நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா தொழில் நல்லா சங்கீதம் பாடி தேவனை நாம் என்ன பண்ணணுமா, மகா தேவனே, நாம மகாராஜனா இருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனே நல்ல உற்சாகத்தோடு ஆராதிக்கணும், நல்லா பாடணுமா கீர்த்தனால. ஆனா இங்க நாம எடுத்துக்கொள்கிற இன்றைக்கு தியானத்துக்கு என்று எடுத்துக்கொள்கிற வசனம் முழங்கால் பணியிடு. அல்லேலூயா. முழங்கால் பணியிடுறது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு நாள் ஒரு செமினாரே நடத்தலாம், அவ்வளவு சங்கதியும் அதுல உண்டு, முழங்கால்ல உண்டு. நல்ல ஊழியக்காரர்கள்லாம் நீங்க பாப்பீங்க, நிறைய ஊழியக்காரர்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஊழியக்காரரை திட்டினீங்கன்னா அந்த ஊழியக்காரர் சத்தம் போடாம அமைதியா போயிடுவார். அல்லேலூயா. எதுவுமே பேச மாட்டார், ரிப்ளையே கொடுக்க மாட்டார். அப்பவே புரிஞ்சுக்கலாம், அடே ஏதோ நடக்க போகுது. அல்லேலூயா. உங்ககிட்ட சொல்ல மாட்டார், நேரா முழங்கால் படிட்டு என் ஆண்டவரே. இது என்னுடைய ஆவிக்குரிய ஒரு தகப்பன் அவர் சொன்ன காரியத்தை நான் சொல்றேன், வெளிப்படையாவே சொல்றேன். எனக்கு அவருக்கு நிறைய தர்க்கம் வரும். அப்போ அவர் சொன்னார், நான் யாருக்கிட்ட எந்த தர்க்கம் பண்ண மாட்டேன், நேரா போவேன், அப்பா கிட்ட போய் சொல்லுவேன். என்ன ஆண்டவரே, சண்டை போடுவான் அப்பா கிட்ட, முழங்கால நிற்பேன். ஏன்னா அப்படி திட்டான், நான் பார்க்கணும், எதனா ஆகணும். ஆண்டவர் சொல்லுவாராம், அவன் கையை ஓடிக்கிறதுக்கு காலை ஓடிக்கிறதுக்கு அம்மாப்பா நம்ம வேலை, அவனை ரட்சிக்கணும்னு சொல்லி நீ ஜெபம் பண்ண மாட்டியா? அல்லேலூயா. நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, ஏதாச்சும் திட்டோம் இல்லை ஏதாச்சும் பண்ணிட்டோம், ஏதோ ஒன்று அட்லீஸ்ட் நம்ம தசமபாகம் காணி கொடுக்கலாம் கூட என்ன பண்ணுவாங்க ஊழியக்காரங்க. சில பேர் சொல்லுங்க தைரியமா, நான் தான் உங்களை நான் தண்டனையா கொடுக்க போறேன். அல்லேலூயா. நான் சப்ஜெக்ட் விட்டு இந்த சப்ஜெக்டோடு தான் பேசிட்டு இருக்கேன். இந்த பணம் அவனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போட்டோம், எப்படி பணம் அவனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போட்டோம் அப்படிலாம் சொல்லவே கூடாது. என்ன சூழ்நிலையா ஆண்டவரே, வேற தசமபாகத்தை எடுக்கிற அளவுக்கு கத்தாவே ஏதாவது பிரச்சனை இருக்குமானா பிரச்சனைக்காக உங்களுடைய சமூகத்தில் நான் முழங்கால் பண்ணிடுகிறேன். என்னை திட்டினவனே கத்தாவை நீங்க நேசிக்கிறீங்க, நானும் நேசிக்கிறேன், இருதயத்தை கொடுங்கப்பா, அந்த இருதயத்தை கொடுங்கப்பா அப்படின்னு செபிக்கணும். அல்லேலூயா. இதுதான் ஊழியக்காரன். நீங்க நிறைய ஊழியக்காரன் பழைய ஏற்பாட்டு காலத்துல கூட எலிசா என்ன பண்ணாராம், பிள்ளைகளை திட்டினாராம். அல்லேலூயா. சாபம் விட்டாராம், அக்னி வர வச்சுங்களா. ஆமா, அந்த மாதிரி இருக்க கூடாது ஊழியக்காரர்கள். நம்ம விசுவாசிங்க கிறிஸ்தவர்கள் சொன்னால் முழங்கால மாத்திரம் தான் நம்பணும். அல்லேலூயா. ஆமா, அதுதான் இன்னைக்கு சப்ஜெக்ட். 2 நாளாகவும் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை யாராவது ஒரு வாசி. ஒருத்தர் தானியேல் 6:10 வாசி சீக்கிரம், இது நேரம் போயிடுச்சு. 2 நாளாகவும் 6:13. சாலமோன் 5 முழ நீளமோ 5 முழ அகலமோ 3 முழ உயரமாகிய அந்த பிரசங்க பீடத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை என்ன சொல்லுங்க. ஆமா வாசி. வெண்கல இல்ல நம்முடைய வருமா எப்படி? ஒரு வெண்கல பிரசங்க பலிபீடத்தை உண்டாக்கி அது நடு பிரகாரத்திலே வைத்திருந்தான். அதன் மேல் அவன் நின்று
இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக முழங்கால் படியிட்டு தன் கைகளை வானத்துக்கு நேராக ஏறிட்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஒப்பான தேவன் இல்லை. அல்லேலூயா. ஆமா, இந்த 5 முழம் 5 முழம் அகலம், 5 முழம் நீளம், 3 முழம் உயரம், இதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அல்லேலூயா. பாக்குறதுக்கு இப்ப நேரம் இல்லை, இருந்தாலும் பாருங்க, சாலமோன் ராஜா ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி பிரகாரத்திலே வைக்கிறான். அல்லேலூயா. பிரகாரம் என்பது மகா பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலம் உள்ள போகணும்னா மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த பிரகாரத்துல என்ன பண்றான்? பரிசுத்த ஸ்தலத்துல அந்த பிரகாரத்துல என்ன வைக்கிறான்? அந்த பலிபீடத்தை வச்சு என்ன பண்றாங்க? அவன் நேர் முழங்கால் படியிட்டு தன் கரங்களை உயர்த்துகிறான். அல்லேலூயா. முழங்கால் படியிடுவதனாலே நாம மிக பெரிய ஒரு பலனை பெற்றுக் கொள்கிறோம். அல்லேலூயா. தானியேல் எடுத்துங்க, தானியேல் 6:10 வாசிங்க. தானியேல் 6:10. தானியேலோவெனில் பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் அவன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே பல கனிகள் திறந்திருக்க தான் முன் செய்து வந்தது போலவே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. 3 வேளையும். அல்லேலூயா. நாம என்ன பண்றோம்? ஒரு வேளைக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம். அல்லேலூயா. ஆமா, எத்தனை பேர் நீங்க 3 வேளை தொழுது கொள்கிறீங்க? சும்மா நீங்க வேலை செய்யும் போது கூட ஆண்டவரை நீங்க கொஞ்ச நேரம் அவரை தொழுது கொள்ளலாம், ஆராதிக்கலாம். அல்லேலூயா. இப்ப தானியேலுக்கு மிக இக்கட்டான ஒரு நேரம். அந்த பத்திரத்துல கையெழுத்து முத்திரை போட்டாச்சுன்னு தெரிஞ்சும் கூட அவன் அசரவே இல்லை. அல்லேலூயா. அவன் முன்பு செய்து வந்தது போலவே தேவனை ஆராதிக்கும்படியாய் அவன் கடந்து போகிறான். அல்லேலூயா. முழங்கால். ஏன் சொன்னா சாதாரணமா போய் பயந்து ஆராதிக்கல. அல்லேலூயா. தேவனை இப்ப பயந்து ஆராதிக்கல, முன்பு செய்து வந்தது போலவே முழங்கால். அப்ப 3 வேளையும் தானியேல் என்ன பண்றான்? முழங்கால் படியிடுகிறான். ஏன் முழங்கால் படி நிக்கலாமே, இல்ல படுத்துக்கலாமே, உருளாமே? ஏன் முழங்கால்னா, முழங்கால் என்பது நம்மளை நாமே முழுவதுமாய் அர்ப்பணிக்கிற காரியம். அல்லேலூயா. என்னில் பழுதொன்றும் இல்லை ஆண்டவரே. தாவீது சொல்றான் பாத்தீங்களா, கர்த்தாவே என் இருதயத்தை சோதித்து அறிந்து பாருங்கப்பா. அல்லேலூயா. தைரியமா சொல்றான். அந்த மாதிரி தைரியம் வரணும்னு சொன்னா முழங்கால் படியிடணுமா? முழங்கால் படிட்டா நம்ம எல்லாம் டோட்டலி சரண்டர். அல்லேலூயா. முற்றிலுமாய் நம்மை தாழ்த்துகிற காரியம் முழங்கால் படிட்டு. நீங்க நல்லா ஆர்சி சபை, இல்ல சிஎஸ்ஐ சபை, டிசிஎல் சபை, என்னென்ன டெனாமினேஷன் இருக்கோ அந்த சபைகளும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா கம்பெனியில பெரிய மேனேஜரா இருப்பார். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருந்தார், எம்டி, அவர் மேனேஜிங் டைரக்டர். அவங்க பிசினஸ் வந்து டாக்டர், சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்ல மாலதின்னு சொல்லி ஸ்கேன் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாங்க. பெரிய போஸ்டிங் அவர். அங்க அவர் வந்து எங்க கம்பெனியில மேனேஜிங் டைரக்டர். அவர் வந்தாவே எல்லாரும் பயப்படுவான். ஏன்னா அந்த அளவுக்கு நாலேஜபிளான பர்சன் அவர். கடைசியா அவர் ரிலையன்ஸுக்கு போனார். இந்த கம்பெனி மூடிட்டோன்னு ரிலையன்ஸுக்கு போயிட்டேன் சொன்னா பிளாக் வந்து ரெடி பண்றது அவ்வளவு கஷ்டம். ஆனா அது வந்து டெக்னாலஜி அவருக்கு மாத்திரம் தான் தெரியும். அதனால உடனே ரிலையன்ஸ் என்ன பண்ணிட்டான், நாங்க ரிலையன்ஸுக்கு சப்ளை பண்ணியிருந்தோம், அதை மூடிட்ட உடனே அந்த டெக்னாலஜி அவங்களுக்கு குறைஞ்ச செலவுல எப்படி பண்ணி கொடுக்கணுன்றது. ஆனா அவங்க கார்பன் அந்த கருப்பு பவுடர் அவங்க தான் தயார் பண்றாங்க. ஆதித்யா பிர்லா குரூப் பண்றவங்க தான் தயார் பண்றாங்க, ரிலையன்ஸ் குரூப். ஆனா அது துணியில எடுக்க முடியல, அவங்களுக்கு பேடிங் ஆகி போகுது, வெளுத்து போகுது. அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் அவர் வந்து சிஎஸ்ஐ சபையில நான் ஒரு வாட்டி பாக்குறேன், நேரா போய் பலிபீடத்துக்கு நேரம் இந்த மாதிரி வந்து அந்த ஆல்டருக்கு நேரம் என்ன பண்றாரு, முழங்கால் படிட்டாரு. எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி. அல்லேலூயா. ஊருக்கே ராஜாவா, எந்த தேசத்துக்கு ராஜாவா இருந்தாலும் நீ என்ன பண்ணோம், முழங்கால் தான் போடணும். அப்படின்னா நம்மளை முழுவதுமாய் ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்துகிறோம். அல்லேலூயா. இது யாரெல்லாம் நீங்க கண்கூடா பார்த்திருக்கீங்க? உலகத்துல மிக பெரிய ஒரு மனிதன் என்று மதிக்கப்படுகிற ஒரு மனிதரை பார்த்திருப்பீங்க நீங்க. அல்லேலூயா. போப் ஆண்டவரை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்.
தொடர்ந்து போப்புலா இருந்து வருகிற அவங்க எந்த தேசத்துக்காக, ஒரு இந்தியாவுக்கோ ஒரு இங்கிலாந்துக்கோ அல்லது அமெரிக்காவுக்கு, எந்த தேசத்துக்கு, ஐரோப்பா நாடு எந்த தேசத்துக்கு போனாலும் விமானத்தை விட்டு இறங்கணும் என்ன பண்ணுவாங்க, முழங்கால் படிட்டு அந்த மண்ணை முத்தமிடுவாங்க. அல்லேலூயா. நீங்க பாத்துருக்கீங்களா, பேப்பர் நியூஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க. இது காரணம் கிறிஸ்தவன் என்று சொன்னாலே அவன் முழங்கால மாத்திரம்தான் நீ நம்பணும். நீ முழங்கால என்ன பண்ணும், கணவரை அல்ல, உன் பிள்ளைகளை அல்ல, இந்த உலகத்துடைய எஜமான்கள் அல்ல, உன்னை படைத்தவராகிய என் தெய்வத்துக்கு முன்பாக நாம் என்ன பண்ணுவோம், முழங்கால் படிக்கணும். அல்லேலூயா. அப்பதான் நம்முடைய பெருமைகள், நம்முடைய எல்லா அந்தஸ்து, அழகு, அப்படி இப்படி சொல்ற நம்ம எல்லாமே அங்க தரைமட்டமாகிறது. அல்லேலூயா. பலிபீடத்தை அவன் உருவாக்குகிறான். அல்லேலூயா. சாலமோன் ஞானமாக பலிபீடத்தை உருவாக்கி அதற்கு நடுப்புறத்திலே நின்றுதான் அவன் என்ன பண்றான், முழங்கால நின்று இரு கரங்களை விரித்து, அல்லேலூயா, தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம் என்று சொன்னால் அதுதான் முழங்கால்ல தான் நமக்கு பலனே இருக்கு. அல்லேலூயா. நம்ம கிறிஸ்தவங்களா சொன்னா ஜெயிக்க முடியலையா? இப்ப ஆராதிக்கிற வேலையில பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியங்களை நான் சொன்னதா நீங்க தாங்க மாட்டீங்க. நிறைய பேருக்கு பிரச்சனையை வெளிப்படுத்தாரு, இருதயத்துல புதைச்சு வச்சிருக்கிறான், புதைத்து வைத்திருக்கிறான் என் மகன், அதை விட்டவே முடியல அப்படின்ற. நீ இப்படியே ஆராய்ச்சினா ஒண்ணு நடக்காது. முழங்கால படிட்டு நீ அப்படியே தேவனுக்கு முன்பாக நேர் முழங்கால நிக்கல, முடியலன்னா கூட பரவாயில்ல, நீங்க கொஞ்ச நேரம் அப்படியே நின்று பாருங்க. ஒரு 2 நிமிஷம் நில்லுங்க, இல்ல ஒரு 3 நிமிஷம் நில்லுங்க. அப்படியே உங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிடும். அப்படியே வந்து நீங்க ஆதியாகமத்துல 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் ஊழியக்காரர். தண்ணீர் அப்படியே பாய்ந்து ஓடுதான். அது எதற்கு ஆண்டவரே இதை வெளிப்படுத்துறீங்க அப்படின்னு சொன்ன அந்த ஊழியக்காரர் ஏன் அப்படி இதை பேசுறாரு, இதற்கு அதுக்கு முழங்காலுக்கு என்ன சமயம் இல்ல, தேவனுக்கு முன்பாக இந்த பூமியிலே நதி ஓடுகிறது என்று சொன்னால் தன்னை தாழ்த்துகிறது, முழங்காலுக்கு சமமாய் நிற்கிறது. அல்லேலூயா. நீங்க வீட்டுல போய் வாசிங்க 1ஆம் அதிகாரம் ஆதியாகமம், ஜெனிசிஸ் சாப்டர் 1 and 9 10. நீங்க போய் வீட்டுல வாசித்து பாருங்க, நீங்க கொஞ்சம் அப்படியே ஆராய்ந்து பாருங்க. அல்லேலூயா. முழங்கால்ல தான் கிறிஸ்தவனுக்கு ஜெயம் இருக்கு. நீ முழங்கால் படியிட்ட உடனே கர்த்தர் நம்மை பார்ப்பார். அல்லேலூயா. தேவன் 3வது வானத்திலே இருக்கிறார். அவர் மேலே பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நாம பூமியில இருக்கிறோம். நம்மை கர்த்தர் பார்க்கிறார் என்றால் குனிந்துதான் பார்ப்பார். எல்லாரும் கண்களை மூடுவோம். தேவன் 3வது வானத்திலே இருக்கிறார். நம்மை ஆராதிக்கிறோம் நம்ம அல்லது நம்ம பலி செலுத்துகிறோம், முழங்கால நிக்கிறோம், அவர் குனிந்து பார்ப்பார். கர்த்தர் பெரியவர் என்பதை இன்றைக்கு நீ மனதில் கண்ணை மூடு. எல்லாரும் கண்களை மூடுங்க. நீ எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி கண்களை மூடி தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிடணும். உன்னை எப்படி அவர் பார்க்கிறார் என்று சொன்னால் தேவன் வானத்துக்கு நேரே எப்பொழுது 3வது வானத்துக்கு நேரே எப்பொழுது அவர் கண்களை ஏறெடுக்கிறார் என்று சொன்னால் உன்னை குழந்தை போல நீ முழங்கால் படியிடும் பொழுது, நீ பிரச்சனையோடு அழும்போது கர்த்தர் உன்னை தூக்கி ஒரு குழந்தை போல அவர் அண்ணாந்து பார்க்கிறார். சக்கபாலாராதியா. அவர் அண்ணாந்து பார்க்கிற நேரம் நீ முழங்கால் படியிடுகிற நேரம். நீ முழங்கால் படிக்கலாம், உன்னை ஒரு குழந்தை போல தூக்கி அவர் உன்னை மேல கொஞ்சி அப்படியே உன் பிரச்சனையை மாற்றுகிறவராய் இருக்கிறார். நாம் முழங்காலுடைய தத்துவம். இந்த பிரச்சனை என்னால சால்வ் பண்ண முடியாது, இந்த பிரச்சனை என்னால் உடைக்க முடியாது, இந்த பிரச்சனை அங்க போனாலும் கட்ட உடைப்பாங்கன்றதெல்லாம் கிடையாது. நீ முழங்கால் படியிட்டாவே போதும், உன் கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படும். உன்னை அப்படியே 2 கரங்களாலே தூக்கி கர்த்தர் உன்னை அண்ணாந்து பார்த்து அந்த மகிமையான வானத்துக்கு நேராய், அந்த 3வது வானத்துக்கு நேராய் அவர் அப்படியே உன்னை தூக்கி மகிழ்வார். அல்லேலூயா. கண்களை மூடு. நல்ல ஆண்டவரே, நாராகல மகிமைப்பட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சங்கீத தியானத்துல முழங்கால் படிட்டு இருக்கிற, முழங்கால் படிட்ட என்ன லாபம்? ஆகாரம் வேணுமா, தாகம் தீர்க்க வேண்டுமா, பரிசுத்த ஆவியானவர் வேண்டுமா, அபிஷேகம் வேண்டுமா, உன் எண்ணெய் உன்னுடைய தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டுமா, நீ முழங்கால். வேற எந்த சப்போர்ட் நீ தேடாத. உன் எந்த சப்போர்ட், இந்த கோர்ட்டு கேஸ் ஹாஸ்பிட்டல் நீ எங்க போனாலும் சரி. நேற்று கூட ஒரு மகளுக்காக நான் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டு வந்திருக்கிறேன்.
அந்த பிரஸ்ட் கேன்சர் அந்த பாப்பா பயப்படுது, இந்து பொண்ணுதான், ஏன் என்ன கடவுள் இப்படி சொல்லி? கடவுளே கிடையாது. கடவுள் ஒருத்தரையும் சோதிக்கிறவர் அல்ல. இவ்வளவு பேரு ஒரு பிளாக்ல இவ்வளவு பேருனா இந்த 4 பிளாக் 10 12 7 பிளாக்லயும் 10,000க்கு மேல இருக்கா. தேவன் ஒருவரையும் சோதிக்க மாட்டா. உன் குழந்தைய உன் மார்பை அறுத்து நீ சோதிப்பாயான்னு கேட்டேன். எப்படின்னா அப்படின்னாங்க. அது போலதான் கடவுள் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. தடைகள் இருக்கலாம், தடைகள் இருக்கலாம். 1ஆம் தலைமுறையில் இருக்கலாம், 2ஆம் தலைமுறையில் இருக்கலாம், 3ஆம் தலைமுறையில் இருக்கலாம், 4வது தலைமுறையில் இருக்கலாம். அவர் விசாரிப்பாருமான. அப்ப அது நான் தான் கிடைச்சேன். ஆமா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய வார்த்தையை நம்புகிறோம். நாங்கள் முழங்கால் படியிடுகிறோம். நீங்க வேணா சோதித்து பாருங்க. என்னடா இவர் இப்படி சொல்றாரு? நீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீங்க முழங்கால நில்லுங்க. கொஞ்ச நேரம் அப்பாவுடைய சமூகத்துல முழங்கால நின்று பாருங்க. ஜெயம் நமக்கு தான். அதற்காகத்தான் முழங்கால். வேற எந்த சமூகத்திலையும் வேற யாரும் அப்படியெல்லாம் செய்யறது கிறிஸ்தவர்கள் மாத்திரம்தான் முழங்கால் படிடுவார்கள். அது நல்ல கனி கொடுக்கிற காரியமா இருக்க நீங்க முழங்கால் படிடுங்க. கர்த்தர் அப்படியே வாய்க்க பண்ணுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல பிதாவே, வந்த பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால வாழ்க்கை ஆசீர்வதிக்கிற ராஜா. முழங்கால் படிட்டு அநேக ஆயிரங்கள் லட்சம் கோடிக்கணக்கான காரியங்கள் இருக்கிறது ராஜா. அதற்கான யுத்த புருஷர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா. அதனால நாங்கள் பார்த்தது கொஞ்சம் தான். எங்களை ஆண்டவரே இந்த வார்த்தையினால் பேச வைத்ததற்காக எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. யாவரும் கரங்களை உயர்த்தி தகப்பனுக்காய் செவிப்போம். இந்த சங்கீத தியானத்திலும் ஆராதனையும் நம்மத்திலே அசைவாடி நம்மோடு இடைப்பட்ட தேவனுக்கு நன்றி செலுத்தி சத்தத்தை உயர்த்தி நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். சர்வ வல்லமையுள்ளவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த ஓய்வு நாளில் எங்களோடு கூட இடைப்பட்ட கிருபை இறக்க தயவுக்காய் நன்றி அப்பா. ஆதி நாட்களை நாங்கள் முழங்காலிலே நின்றோம். பிறகால இந்த சரீர பலவீனத்து நிமித்தமாய் ஒருவேளை ஆண்டவரை முழங்கால் படியிடாதபடி இருக்கிற ஆண்டவரை முடியாதபடி இருக்கிற பிள்ளைகளுடைய ஆண்டவரை முழங்கால்களை பலப்படுத்தும்படியா இந்த சமூகத்திலே முழங்கால் படியிட்டு செவித்து ஆண்டவர் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேசங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் திறப்பிலே நிற்கும் பொழுது முழங்காலில் நின்று செவிக்கவோ உமக்கு படி செலுத்தும் பொழுது முழங்காலில் நின்று செலுத்தவும் எங்களை பலப்படுத்துவீராக தகப்பனே. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. சங்கீத தியானத்தை கொண்டு வந்த தகப்பனே நீர் ஆசீர்வதிங்க. உடைய கரவரோடு கூட இருக்கட்டும். ஒவ்வொரு இடமெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருந்து பலப்படுத்தி அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் கர்த்தர் பயன்படுத்துவீராக. கொடுத்த மரிய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. தேவரே நீ செய்ய நினைத்த சகலத்தில் செய்ய வல்லவர், நீ செய்ய தடைபடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த வீட்டிலே தேவன் ஆண்டவரே அற்புதங்களை அதிசயங்களை காணப்பண்ணி ஆண்டவரே இந்த ஆண்டிலே நீ மகிமையின் சாட்சியாய் நிறுத்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. அப்பாவுக்கு வர வேண்டிய நன்மைகள், கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருங்க. இன்னும் பலத்தை தாங்க. இன்னும் உமக்கு என்று ஓட ஆண்டவரே நீ பலன் தருவீராக ராஜா. இன்னும் உங்க பாதத்திலே அமர கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலங்களிலே உண்மையாவே நம்ம எல்லாரையும் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை காட்டிலும் புதிய ஏற்பாட்டினுடைய ப்ளூ கலர் பைபிள் எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க? இதை ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி எத்தனை பேரை சந்திச்சிருக்கு? எல்லாம் அப்படியே எல்லாம் பாரம்பரியமாக இருக்குன்னு அப்படியே உட்காந்துருக்கீங்களா? நாங்களாம் பெரிய பெரிய பைபிள்லாம் வச்சுருக்கிறோன்ட்டுன்னு உண்மையாகவே அடியாரை உண்மையாகவே ஒரு சந்தித்த அருமையான ஒரு அந்த ப்ளூ கலர் பைபிள் புதிய ஏற்பாடு மட்டும்தான் இருக்கும் இல்லையா? என்னுடைய வீட்டுக்கு எதிர்க்க இருக்க ஒரு ஆர்சி குடும்பத்தை சேர்ந்தவங்க காலையில் ஒரு 6 மணி ஆயிடுச்சுன்னா போதும், விளக்கெல்லாம் கொளுத்தி அந்த படத்துக்கு எல்லாம் பூ எல்லாம் போட்டு இயேசுவா படத்துக்கு லைட்லாம் ஏற்றி சோத்திர பள்ளி எடுத்துகிட்டே இருப்பாங்க. அப்புறம் அந்த பைபிளை வச்சு படிச்சுட்டு இருப்பாங்க. எனக்கு ஒரு பைபிள் கொடுத்தாங்க, அது கொண்டு போனேன். அப்பயே 5th ஸ்டாண்டர்டு முடிச்சுட்டு 6th இங்கே விளைஞ்சட்டில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியாச்சு. அதனால் அவங்ககிட்ட டியூஷன் போயிட்டேன். எது வீடு தானே எடுத்துட்டு அவங்க பைபிள் கொடுத்தபடியே எங்கள் அப்பா பின்னாடி உட்காந்துருக்காரு. அந்த பைபிளை தூக்கிட்டு பயங்கரமா பைத்தியம் ஆயிட்டு அப்பயே ஒரு குளறுபடி. கர்த்தரனை சந்தித்து இருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கே ஆண்டவர் என்னை சந்தித்து இருக்கிறார். ஆனாலும் வேதவசனம் சொல்லுகிறது, தாயின் கருவிலை உருவாக முன்னமே உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அந்த பைபிளை வச்சுட்டு பயங்கர பைத்தியம் ஆயிட்டேன். ஆனா எங்க அத்தை இறந்த உடனே அவங்க என் அத்தை இறந்துட்டாங்க. பாட்டு ஜெபம் பண்ணேன். சங்கீதா அவங்க அம்மா கேன்சர்ல இறக்கும் போது சரி எப்படி ஜெபிக்கணும்லாம் தெரியாதுல்ல, உயிரோட கொடுங்கும் போது அப்போ அங்கே ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படவே இல்லை. அவங்க இறந்துட்டாங்க. அது ரொம்ப எனக்கு ஒரு பிளவு, எனக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டது. ஆனாலும்
பைபிள் பக்கத்தில் வச்சுப்பேன், சிலுவையை சுற்றி போடுவேன். அந்த பைபிள் எனக்கு அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு காரியம். எல்லாரையுமே அந்த பைபிள் இந்த உலகத்தில் எல்லாரையுமே சந்தித்திருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம். அந்த கிதியோன் பைபிள் இதில் இருந்து வந்திருக்கிறாங்க நம்முடைய சொசைட்டியில இருந்து. கடந்த வாரமே கேட்டாங்க, இன்னைக்கு கொஞ்சம் பேர் வரல. அதனால ஐயா நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் எடுத்துக்கொள்வாங்க. வாங்க பேசுகிறார், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். நம்ம சபைக்கு பைபிள் வேணும்னு கேட்டேன், கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்காக நம்ம ஜெபிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு நாம மகிமைப்படுவதாக. என்ன எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கு தெரியுமா? என்ன எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனா இந்த புத்தகம் இந்த புத்தகம் தான் என்ன முன்னாடி கொண்டாந்து நிறுவனம் செய்தது. இது கர்த்தர் செய்த மகா பெரிய வல்லமையான காரியம். ஒன்றுமில்லாத என்னையும் உங்கள் முன்பாக நிறுவனம் செய்த அந்த ஆண்டோட தயவுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். அந்த சிலுவையின் அன்புக்காக நன்றி சொல்லுகிறேன். ஒரு சின்ன கேள்விக்காக ஆசைப்படுறேன். ஆண்டு செய்த முதலாம் அற்புதம் என்ன? அவர் செய்த கடைசி அற்புதம் தெரியுமா? அவர் செய்த கடைசி அற்புதம், அவர் செய்த கடைசி அற்புதம் தெரியுமா? அவர் கடைசி அற்புதமே இல்லைங்க. அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர். அவர் இருக்கிறாகவே இருக்கிற தேவனார். இன்றும் அதிசயம் செய்கிறவர், இன்றும் அற்புதமான காரியம் செய்கிற ஆண்டவர். அப்படியாக இந்த வேத புத்தகத்தின் மூலமாக செய்த அற்புதங்களை அநேகம் உண்டு. நான் சில ஒரு 2 காரியம் சொல்ல ஆசைப்படுறேன். நாங்கள் ஜிஹெச்சில் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஸ்டான்லி, சின்ன ஸ்டான்லி, கால்ட் ஹாஸ்பிட்டல், ராயபேட்டா, ஜிஹெச், கேஎம்சி, இஎஸ்சி, ரைட் ஹாஸ்பிட்டல், அது போல் ஒவ்வொரு வாரமும் ஒரு ஹாஸ்பிட்டல் கொடுப்போம். அப்படியே ஜிஹெச்சில் கொடுக்கும்போது ஒரு கிருஷ்ணகிரி போய் சேர்ந்தவர். அவருக்கு 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க, இதுமாதிரி கஷ்டமா, நீ ஊருக்கு தான் போகணும் அப்படின்ட்டான். முடியாதுன்ட்டான். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த டயாலிசிஸ் பண்ணும்போது அங்கங்கே குத்தி ரொம்ப ரணமாக இருக்கும். அவர் சொன்னார், நானே சாக போகிறேன், எனக்கு எதுக்கு வாங்க, நீங்கள் படிங்க, ஆண்டவர் உதவி செய்வார்ட்டு. நாங்கள் நிறைய வாக்குவாதம் பண்ண மாட்டோம். கொடுத்துட்டு நாங்கள் கவர்மெண்ட்டு போவோம், வாக்குவாதம் பண்ண மாட்டோம். கொடுத்துட்டு வந்துட்டோம். அவரும் வாங்கிட்டார். நைட்டில் அவர் தூங்கும்போது புத்தகத்தை திறந்துருக்கிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவன் ராஜ்யத்தை சுமந்திருப்பதற்கு முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வசனத்தை படிக்கும்போது முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது சொல்லி இந்த காரியத்தை செய்யணும் யாரும் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நான் முன்னே சொன்னதை இப்பொழுது சொல்கிறேன். அந்த வசனத்தை படிச்சு பயம் வந்துடுது. அவர் பயந்த உடனே இந்த வேத புத்தகத்தில் முன்னாடி ஒரு 3 நம்பர் நாங்கள் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஹாஸ்பிட்டல் கொடுத்தோம். 3 நம்பர் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஐயா நான் படித்தேன், எனக்கு பயமாக இருக்குது, ஒன்றும் புரியல. ஏன்னா அவர் ஏற்கனவே வசனத்தை கேட்டிருக்காரு, கேட்டு அது விட்டுருக்காரு. ஆனால் அந்த வசனத்தை படித்த உடனே அவருக்கு பயம் வந்தனால உடனே ஃபோன் பண்ண உடனே ஒரு ஊழியக்கார் மறுநாள் போனார். போயிட்டு கேட்டார், சொன்னார், பயப்படாங்கல்ல, நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கிடுங்க. பாவங்களை அறிக்கிட்டால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு மன்னிக்கிறதுக்கு தயப்படுத்துவதாக இருக்கிறார். நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு பரவலாட்சி சுதந்திரம் உண்டுன்னு சொல்லி கவர்மெண்ட் வந்தார். அவர் உடனே என்ன பண்ண தன் பாவங்களை அறிக்கிட்டார். தன் மனைவி விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கிட்டார். தன் நண்பருக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கிட்டார். அவன் மனைவி சொல்கிறாங்க, அம்மா அந்த வீட்டில் அந்த பொருள் இருக்குது, திரும்ப பொருள், அது கொண்டு போய் திருப்பி கூட அவங்கக்கிட்ட. அப்படியே ஒவ்வொரு காரியத்தை செஞ்சு எல்லாம் தன் பாவங்களை அறிக்கிட்டே இருக்கிறார். தன் பாவங்களை அறிக்கிற முகம் நல்லா பிரகாசமாகிடும். நல்லா பிரகாசமாக டாக்டர் கேட்குறாரு, ஏன் முகம் நல்லா பிரகாசமாக இருக்குன்னு. நான் செத்தா கூட எனக்கு கவலை இல்லையா, நான் பரவத்துக்கு போகிறேன். ஒரு ரயில்வேல ஸ்கீம் ஒன்று இருக்குது. ரயில்வேல அதாவது ரொம்ப சீரியஸான இருக்கவங்கள அந்த சாகுக்கு முன்னாடி அவங்கள ஃப்ரீ டிக்கெட்டு ஃபஸ்ட் கிளாஸில் அனுப்பி விட்டுருவாங்க. ஃப்ரீ டிக்கெட்டு. டாக்டர் கூப்பிட்றாரு, இப்போ வாயா நீ வந்து நீ ஊருக்கு போ, நான் செக் பண்ணி கொடுக்குறாரு. டாக்டர் செக் பண்ணால் 2 கிட்னியும் வேலை செய்யும். அவர் இன்று கிருஷ்ணகிரி பகுதியில் ஒரு சபையில் சேர்ந்து ஊழல் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இன்றும் அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமல்லங்க,
சேத்பட் ஆரிங்கன் ரோட்ல கிறிஸ்டியன் காலேஜ் ஸ்கூல் இருக்கு தெரியுமா? சேத்பட் ஆரிங்கன் ரோட்ல கிறிஸ்டியன் காலேஜ் ஸ்கூல் காலேஜ் இல்லை ஸ்கூல். அந்த ஸ்கூலில் பெர்மிஷன் கொடுத்தாங்க. முதல்ல நாங்கள் போகிறோம், அவங்க சொல்லிட்டாங்க இங்கே பெர்மிஷன் இல்லைங்க வேணான்ட்டாங்க அப்படின்னாங்க. நாங்கள் அதுக்காக கவலைப்படலை. நாங்கள் தெருவில் நின்று கொடுக்க ஆரம்பிச்சோம், ரோட்டில் நின்று கொடுக்க ஆரம்பித்தோம். அப்புறம் வந்து அவங்க மனைவி சொல்லிட்டாங்க, நீ செத்து தொலைஞ்சிடு, தேவையே நீ உயிரிழந்து பிரயோஜனம் இல்லை, நீ செத்து தொலைஞ்சிட்டு ஒரு பெயிண்ட் அடிக்கிற தொழிலாளி அவர் கடன்பட்டு அவருக்கு பெரிய பிரச்சனை. அவர் என்ன பண்ண செத்துட்டு சாகிறதுக்காக அந்த நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு அப்படியே போயிட்டு இருக்காரு. நாங்கள் கொடுத்துட்டு வாங்கிட்டு என்னன்னு தெரியல, வாங்கிட்டு போயிட்டாரு. அந்த நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனில் உட்காந்துருக்கும் போது இந்த வேகத்தை தந்துருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனுக்கு விசுவாசமாயிருங்கள். அப்படியே படிச்சுட்டே வந்துட்டு இருக்காரு. கடைசி வசனம் பாருங்க, கொஞ்சம் கடைசி வசனம் அப்படி படிச்சுட்டே வராது. நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இடம் விட்டு போவோம் வாருங்கள் என்றார். பாருங்க, எழுந்திருங்கள், இப்படி விட்டு போவோம் வாருங்கள். அந்த இடத்த விட்டு எழுந்து வராரு. எழுந்து வந்து நாங்கள் பேக் பண்ணிட்டு இருக்கோம், முடிச்சுட்டு பேக் பண்ண வந்தாரு. ஐயா அந்த புத்தகம் என்ன பேசுகிறா போல இருக்கு அப்படின்னு. அது உண்மையிலே பேசுகிற புத்தி தான் ஐயா. அது நீங்கள் தன்னை காட்டு சொல்கிறார், இப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்கியா, கடன் பட்டேன், மனைவி சொல்லிட்டாங்க, திட்டாங்க, நான் சாகு தான் போனேன், ஆனால் திறந்து வாசித்தேன், எனக்குள்ள அந்த எண்ணமே மாறி போச்சு, வசனம் எங்களை பேசுகிறா போல இருக்கு. அதனால் அவர் வந்து சொன்னார், நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ணணும் சொல்ல தெரியல, நீங்கள் மந்திரம் பண்ணுங்கன்னாரு அவர். அப்படியாக சொன்னார் அவர். ஆனால் ஜெபம் பண்ணி அனுப்பணும் சொன்னோம். அப்போ மெய்யாகவே இந்த வேகத்தை வாசி, நிச்சயம் ஆண்டு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பணும். ஒரு 10 நாள் கொடுத்து எங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், ஐயா எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு, ஒரு பெரிய பில்டிங் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு, அதில் போதுமான வருமானத்தில் நான் கடன் கொடுத்துட்டு அப்படியாக நான் காரியம் வாங்கி செய்வேன் சொன்னேன். ஆனால் இன்று அந்த குடும்பத்தோட கோடம்பாக்கத்தில் அவர் சர்ச்சையில் போயிருக்கார். குடும்பத்தோட அதாவது ஆண்டவர் இன்றும் அற்புதம் செய்கிறார். அதை எங்களால் மாத்திரமா இல்லை, சபையார் மூலமாக தான். ஏன்னா நாங்கள் உங்கள் காரியம் சொல்லணும்னா மூன்று காரியம் வந்திருக்கோம். முதல் ஜெபம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதை நல்ல டாபிக் எடுத்தாங்க, இவ்வளோ நாள் படிக்கிட்டு இருந்தேன். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையிலே சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணார்கள். பாருங்க, சபையார் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினாங்க. சபையார் ஜெபம் பண்ணும்போது தான் மெய்யாக பெரிய பெரிய காரியம் செய்ய முடியும். நான் கொடுத்ததுனால பெரிய காரியமா இல்லை, ஆண்டோடைய வார்த்தை தான் அவங்கள மறுரூபமாக்குச்சு. ஆண்டோட வார்த்தை தான் அவங்க விடுதலை கொடுத்து அவங்க மறுரூபமாக்கி இந்த ஆஸ்பதமான செயலாக உருவாக்கிச்சு. ஆனால் சபையார் ஜெபிக்கும் போது மெய்யாகவே எங்கள் ஊழியத்துக்கு பெரிய காரியம். இந்த ஊழியத்துக்கு மாத்திரமல்ல, பழையதால பயங்கரமான சம்பவம் நடந்து கொண்டிருக்கு. பழையதால இவ்வளோ பெரிய காரியம் நடந்துருக்கு. அதுக்காக நம்ம சபையார் ஊக்கமாக ஜெபம் பண்ணி தான் கண்டிப்பாக ஜெபம் பண்ணி ஆகணும். அதுக்காக மாத்திரமல்லாங்க, இப்போ இருக்கிற நாட்களில் சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் கெட்டு கொண்டு இருக்க காரியங்கள் பார்க்கணும். அதுக்கும் சபையாக தான் ஊக்கமாக ஜெபம் பண்ணணும். சபையாக ஊக்கமாக ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாகவே எங்கள் ஊழியத்துக்கும் சரி, வடநாட்டு ஊழியத்துக்கும் சரி, நம்ம வாழ்ந்து வர சிறு பிள்ளைகளுக்கும் அநேக பெண் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்புனா சபையார் ஊக்கமாக ஜெபம் பண்ணாதான் மெய்யாகவே பெரிய காரியம். ஏன்னா அவங்க ஜெபம் பண்ணாங்க. சிறைச்சாலையில் 4 ரோமர்ஸ் போஸ்டர் மோசமான பயங்கரமானவங்க அந்த சிறைச்சாலை கதையை உடைச்சிட்டு வெளியே கொண்டு வந்திருக்காங்கன்னா அப்புறம் ஆண்டு எவ்வளவு பெரிய தேவன். ஒரு கிட்டி பெரியான சுகமாக்க எவ்வளவு பெரிய தேவன் அவர். இன்னும் அற்புதம் செய்கிற ஆண்டவர். சபையார் ஊக்கமாக ஜெபம் பண்ணும்போது தான் மெய்யாகவே நம்ம குடும்பத்துக்கும் சரி, நம்ம எங்கள் ஊழியத்துக்கும் சரி, வடநாட்டு ஊழியத்துக்கும் சரி, நம்ம வளர்ந்து வர சிறு பிள்ளைகள், சுற்றி இருக்க பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் பாதுகாக்கப்படும் தான் நம்ம கிட்ட தான் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம தான் ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. அடுத்த காரியம், எனக்கு அந்த வெள்ளையச்சேரி ஸ்கூல் தெரியும், எங்களுக்கு அது கொடுத்துருக்கோம். ஆனால் சின்ன ஸ்கூலில் எங்களுக்கு தெரியாது. அதில் தெரியும் இங்கே நர்சிங் ஹோம் இருக்குது, கொடுக்கலான்னு சொன்னீங்கன்னா, அம்மா சொன்னீங்கன்னா அவங்க சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து கொடுக்க தயாராக இருக்கிறோம். இல்லை விபிஎஸ் நடத்துகிறோம் அப்படின்னா கொடுக்க தயாராக இருக்கிறோம். மூன்றாவது காரியம், இந்த புத்தகம் பிரிண்ட் பண்ண 50 ரூபா ஆகுது. ஒரு புத்தகம் பிரிண்ட் பண்ண 50 ரூபா ஆகுது. அது நாங்கள் வெளியே யார்கிட்ட கேட்க முடியாது. ஒரு அரசியல்வாதி கேட்கலாம், ஒரு பெரிய தொழில்துறை கேட்கலாம், அவன் கொடுத்துடுவான். 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்துடுவான். ஆனால் கொடுத்தா சும்மா பிரிண்ட் பண்ணி அவங்க வச்சுக்கலாம், அவ்வளோதான். அது எந்த உபயோகப்படாது. ஆனால் கஷ்டப்பட்டு உழைச்சி சபையார் கொடுக்குற காணிக்கை தான் அது பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு வரும்.
ஏன்னா சபையார் தான் மனவாட்டியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆதாமுடைய விழாவில் வந்து ஏமாளம் எடுத்தார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அந்த விழா படைக்கப்பட்டது. நம்ம மனவாட்டியை நம்ம எல்லாரும் உருவாக்கப்பட்டிருக்கோம். இதில் மனவாட்டியாக இருப்பதில் சிலுவையிட்ட அந்த விழாவில் குத்தப்படுறதா நம்ம எல்லாம் மனவாட்டியை உருவாக்கி இருக்கிறோம். அந்த வார்த்தைக்கு மனவாட்டிகள் தான் கொடுக்கணும். அதாவது நான் சொல்றது வந்து நான் வந்து வற்புறுத்தலை, என்னை காட்ட சொல்கிறேன். ஏன்னா இந்த நீ கொடுக்குற காணிக்க அப்படி ஒரு பாக செலவில்லாம் ஒரு பாகம் நாங்கள் எடுக்க மாதிரி மொத்தத்தையும் நாங்கள் பின்பணம் கொடுத்துருவோம். நாங்கள் இந்த மீட்டிங் முடிஞ்சதும் இங்கே டிப்போம். தசமகத்தை கை வச்சுக்காதீங்க, சபை தசம் கை வச்சுக்காதீங்க. சபையும் காணிக்க சபைக்குரியது. விருப்பத்தின்படி இந்த ஊழியத்தை தாங்குங்க. நாங்கள் கடைசி முடிஞ்சதும் நம்ம இப்போ நீ கொடுக்குற ஒரு ரூபா கூட நாங்கள் இது எடுக்க மாட்டோம், முழுவதும் பின்பணம் கொடுக்குறோம். இப்போ கூட நாங்கள் பொருட்காட்சி ஸ்டால் போட்டுருக்கோம். பொருட்காட்சியில் தான் பார்க்குறோம். 33 ஸ்டால் போட்டுருக்கோம். வந்து பாருங்கள், 25 மொழியில் போட்டுட்டு இருக்கோம். அதில் என்ன ஒரு ஆசை, அதெல்லாம் அன்னைக்கு ஹிந்திக்காரங்க வருவாங்க. சண்டாலியான மொழி இருக்குது, குரு மொழி இருக்குது, கசீனு மொழி இருக்குது, நவானியாம மொழி இருக்குது. நிறைய கிட்டத்தட்ட 25 மொழியில் வச்சுருக்கோம். அவங்க வராங்க, அவ்வளோ பேர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க. பார்த்தோம் டிஸ்பிளே பார்த்தோன்னே அவங்களே கேட்பாங்க. அது ரொம்ப பெரிய ஆஸ்பதமான காரியம். அதை பொருட்காட்சி வைக்கவும் பண்ணுங்க. நீங்கள் அது கூட நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். ஆனால் இது அதுக்காக நாங்கள் இதை ஒரு ரூபா எடுக்க மாட்டோம். நீங்கள் கொடுக்குற காணிக்கு முழுவதும் அச்சடிக்கை மாத்திரம் தான். ஜெபம் பண்ணுங்க. ஏதாவது தருணம் இருந்தால் வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள், தாராளமாக கொடுங்க. கர்த்தர் அவங்க ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பளிய போதனம் அவர்களுக்கும் சபை பொருளுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நம்ம கரங்களை உயர்த்தி கிதியோன் பைபிள் சொசைட்டிக்காக நம்ம ஜெபிப்போம். உண்மையாகவே அவர்களுடைய உண்மை. ஆமென். இன்னைக்கு எத்தனையோ காணிக்கைகளை கிடைக்கிற பணங்கள்ல நம்முடைய சொந்த செலவுகளை செய்கிற ஐயா சொன்னது போல நம்ம கொடுக்குற பணங்கள் எல்லாம் நம்முடைய அந்த பைபிள் அச்சடிக்கிறதுக்காக போகிறது. கர்த்தர் இன்னும் இந்த பூமியிலே அவர் கிருபை இறக்க தயவுள்ளவராய் இன்னும் ஜனங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஆண்டவரே மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாள் ஆராதனை அருமையான ஊழியக்காரனை கொண்டு வந்த கிருபைக்காய் நன்றியப்பா. அவங்களுடைய நேரத்தை உம்மிடத்திலே கொடுத்திருக்கிறாங்க. இந்த ஊழியத்தை செய்வது பெரிய கிளையப்பா. இந்த உலகம் எங்களும் ஆண்டவரே ஐயா சொன்னது போல அவர்களை எங்களை யாருக்கும் தெரியாதான் இந்த வேதத்தை அறியாதபடி இருக்கிறது ஒருத்தரும் கிடையாதப்பா. சிறு பிள்ளைகளுக்கு கூட சந்தித்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றியப்பா. அந்த ஊழியர்கள் இன்னும் பெருகட்டும், தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். சோர்ந்து போகாதபடிக்கு உடைய வருகை மட்டுமாய் கூட இந்த ஊழியம் ஆண்டவர் இன்னும் ஆண்டவரை பெருகும்படியாய் கர்த்தர் உதவி செய்யுங்க ஐயா. ஒருவரும் ரட்சிக்கப்படாதபடி இருக்கிறது உங்க சித்தம் இல்லை, எல்லாரும் ரட்சிக்கப்படும் என்பதால் பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. தகப்பனை நீங்க சந்திங்க, ஒரு வலதுகர தாங்கட்டும். இந்த வார்த்தை பேசுகிறது என்று ஒரு சாட்சி நாங்கள் கேட்டோம். ஆமாண்டவரே, எங்களிடத்துல பேசினபடினால்தான் இந்த ஆண்டவரை கூடாரத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. நீ பேசுகிற தெய்வம் ஐயா. எங்களை சந்தித்த நாட்களை பார்க்கிறோம். சோர்ந்தவை வெளியே போகும்பொழுது வாகனங்களிலே எழுதப்படுகிற வசனங்கள் எங்களை உயிர்ப்பித்திருக்கிறது ஆண்டவரே. எத்தனையோ தடவை எங்களை சோர்விலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறதப்பா. வார்த்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிற தேவன். இந்த ஊழியர்களை செய்கிற யார் நிமித்தமாய் இது ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த சந்ததியிலிருந்து இதுவரைக்கும் அதை விடாதபடிக்கு செய்து கொண்டிருக்கிற இந்த கிதியோன் பைபிள் சொசைட்டியுடைய இந்த ஊழியங்கள் மேல கர்த்தருடைய பலத்த கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. எத்தனை தடைகள் வந்தால் எத்தனையோ அடி உதைகள் இந்த ஊழியர்களுக்கு செய்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நெருக்கப்படுகிறார்களப்பா. ஆனாலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஐயா சொன்னது போல முடிவிலே உங்களால் முடிந்த காணிக்கைகளாலே நீங்க கொடுக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்க பிள்ளைகள் ஆயத்தமா இருக்கிறீங்களா பாடல் பாட? சரி, நமக்கு நேரம் குறைவா இருக்கிறது. வாங்க. 12, 13, 14 இந்த 4 பாடங்கள் சரளி வரிசைகளை சரளி வரிசைகளுடைய இந்த பாடல்களை நீங்கள் பாடி கர்த்தர் நாமம் மேம்படட்டும். நம்முடைய கீழே உட்காந்து பிள்ளைங்க உட்கார்ந்து கொள்ளுங்க. கீழே உட்கார்ந்து இருக்கவங்க யாராவது ஒரு வீடியோ பிள்ளைங்க எழுதி எனக்கு அனுப்பிடுங்க. யாராவது வச்சிருக்கீங்களா? ஃபோன் மொபைல் வச்சிருக்கீங்களா?